இயற்கையின் தாயகமாக மாறி இருக்கிறது என்றால், நீங்கள் சின்ன வயசில் பார்த்த எத்தனை ஆறு இன்னைக்கு இருக்குது, எத்தனை குளம் இன்னைக்கு இருக்குது, எத்தனை நீரோடை இன்னைக்கு இருக்குது, யாராவது யோசிச்சு பார்த்தோமா? நீர் எவ்வளவு முக்கியங்க. நீர் ஏதோ பிஸ்லரி பாட்டிலில் வருது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நீர் மழையிலிருந்து வருகிறது. நீர் போர்வெல் மூலமாக வருதா? உண்மையான தண்ணி வானத்திலிருந்து வரணும். வானத்திலிருந்து வர்ற மழை தான் உண்மையான தண்ணீர். அது எப்போ வரும்? மரங்கள் இருந்தால் தான் வரும், இயற்கை நல்லா இருந்தால் தான் வரும். நான் இந்த நேரத்தில் அந்த வங்காரி மாத்தாயிட்ட கேட்டாங்க, எப்படிங்க ஒரு பொம்பளை ஒரு ஆப்பிரிக்காவில் இருந்துக்கிட்டு எப்படி நீங்கள் இதை சாதிச்சிங்க, இது எப்படி உங்களால் முடிஞ்சது? அது சாதாரணமா? அவங்க ஒரு ஹம்மிங் பேர்டுன்னு ஒரு கதை சொன்னாங்க. இந்த கதையை நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஒரு கதையை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஹம்மிங் பேர்டு ஒரு காட்டில் திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. காட்டு தீ பரபரன்னு எல்லாம் எரியுது. அந்த காட்டில் இருக்கிற விலங்குகள், பறவைகள் எல்லாம் காட்டை விட்டு ஓடிடுது. ஓடி வெளியில் போய் நின்றுடுச்சு. ஒரே ஒரு சிட்டுக்குருவி, ஒரு ஹம்மிங் பேர்டு என்ன பண்ணுது? அதோடைய சின்ன வாயை வச்சு தூரத்தில் இருக்கிற ஆற்றுலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அந்த தீயில ஊற்றுது. இந்த மற்ற விலங்குகள்லாம் சிரிக்குது. எவ்வளோ பெரிய தீ எரிஞ்சிட்ருக்குது, நீ இந்த சின்ன ஒரு சொட்டு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ஊற்றுனா அது அணைஞ்சு போயிடுமா? என்ன முட்டாள்தனம் அப்படிங்கிறாங்க. அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, இத்தனை நாள் இந்த காடு தானே நம்மளை வளர்த்துச்சு, இந்த காடு தானே நமக்கு கூடு கொடுத்துச்சு, இந்த காடு தானே நமக்கு சாப்பாடு கொடுத்துச்சு, அது இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி அழிஞ்சிட்ருக்குது. என்னால் முழுசாக காப்பாற்ற முடியாது, ஆனால் என்னால் முடிந்த அளவு நான் முயற்சியை கைவிட மாட்டேன் என்று அந்த சிட்டுக்குருவி சொன்னிச்சான். அந்த சிட்டுக்குருவியின் வார்த்தை பாதித்ததால் எல்லா விலங்குகளும் ஓடி வந்து அந்த காட்டு தீயை அணைத்ததும். இந்த கதையை மாத்தாரி சொன்னார்கள், நான் எடுத்த முதல் முயற்சி சிட்டுக்குருவியின் முயற்சியாகத்தான் நான் தொடங்கினேன். இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவ்வளவு பெரிய சாதனையை நிறைவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கி நான் மாதேஸ்வரி மேடத்துக்கும் அவங்க கூட ஒரு டீமே இருக்கிறாங்க. இந்த கொளகம் ஏரின்னு ஒன்று இருந்ததில்ல, கீழே இருந்து அந்த மேட்டுக்கு தண்ணியை கொண்டு வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு இந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வந்தாங்க. ஏன்னா மதுரையில் ஒரு சாதாரண பெண், இங்கே கூட நிறைய சுய உதவிக்குழு தலைவர் ஒருத்தங்க இருக்கிறாங்க. மதுரையில் இதை முத தொடங்கினவங்க, களஞ்சியம்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்தவங்க, சின்ன பிள்ளைன்னு அவங்க. சின்ன பிள்ளை அம்மா இப்போ பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க முத ஸ்ரீ சக்தி புரஸ்கார்னு ஒரு அவார்டு வாங்கினாங்க. அப்போ வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். அப்போ நிறைய பேர் இந்த மாதிரி பரிசு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவை பார்த்தோன்னே ஒரு வித்தியாசமாக தோணுது. இப்போ நம்ம ஒரு நல்ல ஃபங்க்ஷன்னா எப்படிங்க போவோம்? வீட்டில் இருக்கும்போது நைட்டியை போட்டுட்டு பக்கரன்னு உட்காந்துருப்போம். ஆனால் ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி போவோம்? அதுக்குன்னு ஒரு சேலை எடுத்து, அதுக்குன்னு ஒரு ப்ளவுஸ் அந்த டெய்லரக்கா உசுரை வாங்கி அப்படி கொஞ்சம் பந்தாவாக தானே போவோம். அப்போ பிரதமர்கிட்ட விருது வாங்குறதுன்னா நம்ம எப்படி போயிருப்போம்? ஆனால் அந்த அம்மா கண்டாங்கி சேலையை கட்டிக்கிட்டு ஒரு சாதாரண செருப்பை போட்டுக்கிட்டு கோடாலி கொண்டையை போட்டுக்கிட்டு அப்படி நின்றுக்கிட்டு இருக்கு. பிரதமருக்கு ஆச்சரியம், எல்லாரும் பந்தாவாக வர்றாங்க பட்டு சேலையை கட்டிக்கிட்டு, இந்த அம்மா சாதாரணமாக வருது. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த அம்மா என்ன சாதிச்சாங்க, இவ்வளோ எளிமையாக இருக்காங்க, இவ்வளோ சாதாரணமாக இருக்காங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற உதவியாளர் சொன்னாங்க, ஒன்றும் இல்லைங்க, இவங்கள மாதிரியே கஷ்டப்படுகிற ஏழை கிராமத்து பெண்களை ஒன்று சேர்த்து சுய உதவி குழு என்பதை தொடங்கி அதை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள், அதுதான் இந்த அம்மா செஞ்ச சாதனை. உடனே வாஜ்பாய் என்ன செஞ்சார் தெரியுமா? உலகத்தின் மிகப்பெரிய மனிதர், இந்தியாவின் மிகப்பெரிய மனிதர் தான் பிரதமர். மிக சாதாரணமாக எளிமையாக இருந்த அந்த சின்ன பிள்ளை அம்மாவின் கால்களில் தொட்டு வணங்கினார். காலில் விழுந்துட்டார். யோசிச்சு பாருங்க, சாதித்த ஒரு பெண் கிராமத்திலிருந்து கிளம்பி வந்தாலும் பிரதமர் கால்களில் விழுகிறார் என்றால் இந்திய தேசமே அந்த பெண்ணின் காலை தொட்டு வணங்கியதாகத்தான் அர்த்தம். அப்படி படிக்கவே வேண்டாம் நம்ம பிள்ளைங்க. ஒரு சொந்த பந்தங்களை மதிக்காமல் என்ன வாழ்க்கை இருக்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற பழக்கம் இருக்காங்க. அன்றைக்கெல்லாம் வீட்டுக்கு எந்த பெரியவங்க வந்தாலும் ஓடி போய் காலில் விழுவோம், பார்த்துருக்கீங்களா? யார் வந்தாலும் காலில் விழுவோம். அதாவது ஒரு பாட்டி வரும், சுருக்கு பை இடுப்பில் சொருகி இருக்கும், ஓடி போய் காலை தொட்டு கும்பிடுவோம். அது எந்திரிச்சு அதை சுருக்கு பையிலேருந்து இப்படி திருநீர் அடித்து தலையில் அள்ளி நெத்தியில் பூசி ஒரு 4 ரூபா கொடுப்பாங்க. அந்த 4 ரூபா புதையல் மாதிரி தெரிஞ்சுது. உண்மையா இல்லையா? 2 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா தீபாவளிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு கிராமத்துலேருந்து. நான் என் பையனை கூப்பிட்டு சொல்கிறேன், தாத்தா வந்திருக்காரு. அதான் வந்திருக்காருல்ல தெரியுது, நீ என்ன இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிற அப்படிங்கிறான். இல்லைடா, போய் காலில் விழு. எதுக்கு? என்னைய பெற்றிருக்காருடா, உன்னைய தானே பெற்றாரு, நீ போய் விழு அப்படிங்கிறான். காலில் விழுந்தா காசு தருவார்டா அப்படின்னு நெசமாவான்ட்டு ஓடி போய் காலில் விழுந்துட்டான். அவர் பதறி போய், அவர் வயசானவர் என்ன வச்சுருப்பார், ஒரு 10 ரூபாய் எடுத்து அவன் கையில் கொடுத்தாரு. அவன் இப்படியே ஆட்டிகிட்டே வந்து என்கிட்ட இந்த 10 ரூபாய்க்காக அவர் காலில் விழ சொல்கிறார், இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டான். நான் அன்றைக்கி யோசித்து பார்த்தேன்,
இந்த பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தாத்தா என்பவர் நம்ம குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் அப்படின்னு ஒரு உறவும் தெரியலை. 10 ரூபாய் என்பது எவ்வளவு கஷ்டப்பட்டால் நம்ம கைக்கு கிடைக்கும் என்கின்ற உழைப்பின் அருமையும் தெரியவில்லை. அப்போ உறவின் பெருமையும் தெரியலை, உழைப்பின் அருமையும் தெரியலைன்னா இவங்க என்ன படிச்சிருக்காங்க? இவங்களை என்ன நம்ம படிக்க வச்சிருக்கிறோம்? இந்த படிப்பினால இவங்க என்ன வருங்காலத்தில் சாதித்து விடுவார்கள் நம்ம நம்புகிறோம். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ விஷயங்களை நாம் இன்றைக்கி நாமளே தொலைச்சிக்கிட்டே இருக்கிறோம். யோசிச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம இன்றைக்கி விட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு கீரை உடம்புக்கு எவ்வளோ நல்லதுங்க? கீரை உடம்புக்கு நல்லதா இல்லையா? 10 ரூபாய் அந்த அம்மா காலையில் 5 மணிக்கு போய் அந்த பாத்தியில் ஒன்றா பறித்து அந்த கூடையில் வச்சு தலை வலிக்க இடுப்பு வலிக்க தூக்கிட்டு வருது தெருவில். கீரை கீரை கீரைன்னு அதை இறக்கி 10 ரூபா சொல்லுவாங்க. எவ்வளோ பேரம் பேசுகிறோம். இது 10 ரூபாயாக்கும், 7 ரூபாய்க்கு கொடு, ஏன் 8 ரூபாய்க்கு கொடுக்க முடியாதோ சொல்கிறோமா இல்லையா? ஆனால் 400 ரூபாய்க்கு ஃபீஸை ஆர்டர் பண்ணுதுங்க நம்ம பிள்ளைங்க. ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் 400 ரூபா ஃபீஸை ஆர்டர் பண்ணுறாங்க. வர்றவனுக்கு 50 ரூபா டிப்ஸ் கொடுக்குறாங்கங்க. 10 ரூபா கீரைக்கு பேரம் பேசுகிற நாம் 400 ரூபா பீஸாவுக்கு 50 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குறோம் என்றால் இந்த உடல் ஆரோக்கியத்தையும் உழைக்கிற மக்களையும் எந்த இடத்துல வச்சுருக்கோன்னு பாருங்கள். 85 பைசா கூட பெறாத கொக்கோ கோலா 1/2 லிட்டரு 30 ரூபா. அது 85 பைசா கூட கிடையாது. மொத்த விலையில் பார்த்தா 30 ரூபா கொடுத்து வாங்கிடுறோம். ஆனால் தெருவோரத்தில் பதினியும் இளநீரும் விற்கிற அந்த உழைக்கிற சகோதரர்கள்ட்ட நம்ம பேரம் பேசாமல் என்னைக்காவது வாங்கியிருக்கோமா? அவன் நெஞ்சு வலிக்கத்தானே அந்த மரத்தில் ஏறி இறங்கி அதை கொண்டு வந்து விற்கிறான். அது உடம்புக்கு எவ்வளோ நல்லது. ஆனால் அதை பேரம் பேசி கொண்டு இருக்கிறோம். அப்போ மனிதர்கள் மீதான நம்மளுடைய மதிப்பு எவ்வளவு மாறிக்கொண்டே இருக்கிறது. கேப்பக்கூழு, கம்மங்கூழு இதெல்லாம் எங்கெங்கே போச்சு? இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நல்ல உணவே பிடிக்க மாட்டேங்குது. நூடுல்ஸ் செஞ்சு தாரேன்னு சொல்லுங்கள், அப்படிம்பாங்க. நூடுல்ஸ் அதுக்கு உட்காந்து சாப்பிட்றத பாருங்களேன். தூரத்துலேருந்து பார்த்தா அந்த மாடு வைக்க போகிற மேயும் பாருங்கள், அது மாதிரியே இருக்கா இல்லையா? அந்த ஸ்பூனில் எடுத்து அப்படியே சாப்பிட்றாங்க. இடியாப்பம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இடியாப்பம் நூடுல்ஸ் மாதிரி தானே இருக்குது. ஆனால் இடியாப்பம் தேங்காய் பால் பிடிக்க மாட்டேங்குது இந்த பிள்ளைங்களுக்கு, நூடுல்ஸு பிடிக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க உடல்நிலை இந்த 20 வருஷத்துக்குள்ளே மாறி இருக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். புத்தகம் படிக்கிற பழக்கம் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு இருக்குதா? கிளாஸில் மாரல் ஸ்டடி கிடையாது. எத்தனை பேருமா லைப்ரரிக்கு போய் பாட சம்மந்தம் இல்லாமல் புக் எடுத்துகிட்டு வந்து படிக்கிறீங்க? கல்லூரி மாணவிகளை தான் கேட்குறேன். லைப்ரரியில் எத்தனை பேர் மெம்பராக இருக்கிறாங்க? ஆனால் அன்னைக்கு 10ஆம் வகுப்புலேயே எல்லோரும் லைப்ரரி மெம்பர்ஸாக இருப்பாங்க. உண்மையா இல்லையா? ரமணிச்சந்திரன் எத்தனை பேர் வாசித்துருக்குறீங்க? தேவி பாலா எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? சுஜாதாலேருந்து ஜெயமோகன் வரைக்கும் எத்தனை எழுத்தாளர்கள் இன்றைக்கி தமிழில் இருக்கிறாங்க? நம்ம பிள்ளைங்களுக்கு யாராவது தெரியும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பார்த்துக்கலாம் மேடம், அதெல்லாம் நான் படித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்போ ஒரு மாண்பை கற்றுக் கொடுக்க வீட்டில் உள்ளவங்களும் தயாராக இல்லை, புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு பிள்ளைகளும் தயாராக இல்லை என்றால் எப்படி இவங்க வாழ்க்கை ஒரு நல்ல விதத்திலே நடைபெறும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த இயற்கையை எவ்வளவு கெடுத்துட்ருக்கோம். அது சாதித்த பெண்களை பற்றியாவது படிக்கணும்ல. 2004லங்க கென்யாவை சேர்ந்த ஒருத்தங்க நோபல் பரிசு வாங்கினாங்க 2004. அவங்க யாரும் தெரியுமா? அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மறந்துருப்பீங்க. வங்காரி மாத்தாய் அப்படின்னு ஒருத்தங்க 2004 நோபல் பரிசு வாங்கினாங்க. உலக அளவிலான ஒரு பெரிய பரிசு. எதுக்காக வாங்கினாங்க தெரியுமா? அவங்க ஒரு சுதந்திரத்துக்காக போராடலை, அவங்க பெரிய இலக்கியம் படைக்கலை. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? மரம் நட்டாங்க. மரம் நடுவதற்காக நோபல் பரிசு வாங்கினாங்க. எவ்வளவோ பேர் மரம் நடுறாங்க, அவங்க மட்டும் எப்படி நோபல் பரிசு வாங்கினாங்க தெரியுமா? மழை தரும் மரங்கள் நட்டார்கள். நீங்கள் நடுற எல்லா மரத்தையும் மழையை கொண்டு வராது, மழை தருவதுக்குன்னே சில மரங்கள் இருக்கிறது, அந்த மரங்களை நட்டார்கள். இப்போ வெறும் மரம் நட்டதுக்கு நோபல் பரிசானா கிடையாது. வெறும் 7 மரம் நடத் தொடங்கி 5 கோடி மரங்களை தன் 50 வயசு வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த அம்மா நட்டாங்க. இப்போ கென்யா நாட்டில் இயற்கை அப்படியே கொழித்து இருக்கிறது. மழை காப்பாற்றப்பட்டிருக்கிறது, நீரோடை காப்பாற்றப்பட்டிருக்கிறது, ஆறுகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. எதனால்? இந்த அம்மா நட்ட 5 கோடி மரங்களால் 50 வருஷத்தில் கென்யா இயற்கையின் தாயகமாக மாறி இருக்கிறது என்றால், நீங்கள் சின்ன வயசில் பார்த்த எத்தனை ஆறு இன்னைக்கு இருக்குது, எத்தனை குளம் இன்னைக்கு இருக்குது, எத்தனை நீரோடை இன்னைக்கு இருக்குது? யாராவது யோசிச்சு பார்த்தோமா? நீர் எவ்வளவு முக்கியங்க. நீர் ஏதோ பிஸ்லரி பாட்டிலில் வருது நம்ம நினச்சிட்ருக்கோம். நீர் மழையிலிருந்து வருகிறது. நீர் போர்வெல் மூலமாக வருதா? உண்மையான தண்ணி வானத்திலிருந்து வரணும். வானத்திலிருந்து வர்ற மழை தான் உண்மையான தண்ணீர். அது எப்போ வரும்? மரங்கள் இருந்தால் தான் வரும், இயற்கை நல்லா இருந்தால் தான் வரும். நான் இந்த நேரத்தில் அந்த வங்காரி மாத்தாயிட்ட கேட்டாங்க, எப்படிங்க ஒரு பொம்பளை ஒரு ஆப்பிரிக்காவில் இருந்துக்கிட்டு எப்படி நீங்கள் இதை சாதிச்சிங்க, இது எப்படி உங்களால் முடிஞ்சது? அது சாதாரணமா? அவங்க ஒரு ஹம்மிங் பேர்டுன்னு ஒரு கதை சொன்னாங்க.
இந்த கதையை நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஒரு கதையை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஹம்மிங் பேர்டு. ஒரு காட்டில் திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. காட்டு தீ பரபரன்னு எல்லாம் எரியுது. அந்த காட்டில் இருக்கிற விலங்குகள், பறவைகள் எல்லாம் காட்டை விட்டு ஓடிடுது. ஓடி வெளியில் போய் நின்றுடுச்சு. ஒரே ஒரு சிட்டுக்குருவி, ஒரு ஹம்மிங் பேர்டு என்ன பண்ணுது, அதோடைய சின்ன வாயை வச்சு தூரத்தில் இருக்கிற ஆற்றுலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அந்த தீயில் ஊற்றுது. இந்த மற்ற விலங்குகள்லாம் சிரிக்குது. எவ்வளோ பெரிய தீ எரிஞ்சிட்ருக்குது, நீ இந்த சின்ன ஒரு சொட்டு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ஊற்றுனா அது அணைஞ்சு போயிடுமா, என்ன முட்டாள்தனம் அப்படிங்கிறாங்க. அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, இத்தனை நாள் இந்த காடு தானே நம்மளை வளர்த்துச்சு, இந்த காடு தானே நமக்கு கூடு கொடுத்துச்சு, இந்த காடு தானே நமக்கு சாப்பாடு கொடுத்துச்சு, அது இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி அழிஞ்சிட்ருக்குது. என்னால் முழுசாக காப்பாற்ற முடியாது, ஆனால் என்னால் முடிந்த அளவு நான் முயற்சியை கைவிட மாட்டேன் என்று அந்த சிட்டுக்குருவி சொன்னிச்சான். அந்த சிட்டுக்குருவியின் வார்த்தை பாதித்ததால் எல்லா விலங்குகளும் ஓடி வந்து அந்த காட்டுத்தீயை அணைத்ததும். இந்த கதையை மாத்தாரி சொன்னார்கள், நான் எடுத்த முதல் முயற்சி சிட்டுக்குருவியின் முயற்சியாகத்தான் நான் தொடங்கினேன். இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவ்வளவு பெரிய சாதனையை நிறைவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கி நான் மாதேஸ்வரி மேடத்துக்கும் அவங்க கூட ஒரு டீமே இருக்கிறாங்க. இந்த கொளகம் ஏரின்னு ஒன்று இருந்ததில்ல, கீழே இருந்து அந்த மேட்டுக்கு தண்ணியை கொண்டு வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு இந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வந்தாங்க. ஏன்னா மதுரையில் ஒரு சாதாரண பெண், இங்கே கூட நிறைய சுய உதவிக்குழு தலைவர் ஒருத்தங்க இருக்கிறாங்க. மதுரையில் இதை முத தொடங்கினவங்க களஞ்சியம்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்தவங்க சின்ன பிள்ளைன்னு. அவங்க சின்ன பிள்ளை அம்மா இப்போ பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க முத ஸ்ரீ சக்தி புரஸ்கார்னு ஒரு அவார்டு வாங்கினாங்க. அப்போ வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். அப்போ நிறைய பேர் இந்த மாதிரி பரிசு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவை பார்த்தோன்னே ஒரு வித்தியாசமாக தோணுது. இப்போ நம்ம ஒரு நல்ல ஃபங்க்ஷன்னா எப்படிங்க போவோம், வீட்டில் இருக்கும்போது நைட்டியை போட்டுட்டு பக்கறன்னு உட்காந்துருப்போம். ஆனால் ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி போவோம், அதுக்குன்னு ஒரு சேலை எடுத்து, அதுக்குன்னு ஒரு ப்ளவுஸ் அந்த டெய்லரக்கா உசுரை வாங்கி அப்படி கொஞ்சம் பந்தாவாக தானே போவோம். அப்போ பிரதமர்கிட்ட விருது வாங்குறதுன்னா நம்ம எப்படி போயிருப்போம். ஆனால் அந்த அம்மா கண்டாங்கி சேலையை கட்டிக்கிட்டு ஒரு சாதாரண செருப்பை போட்டுக்கிட்டு கோடாலி கொண்டையை போட்டுக்கிட்டு அப்படி நின்றுக்கிட்டு இருக்கு. பிரதமருக்கு ஆச்சரியம், எல்லாரும் பந்தாவாக வர்றாங்க பட்டு சேலையை கட்டிக்கிட்டு, இந்த அம்மா சாதாரணமாக வருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த அம்மா என்ன சாதிச்சாங்க, இவ்வளோ எளிமையாக இருக்காங்க, இவ்வளோ சாதாரணமாக இருக்காங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற உதவியாளர் சொன்னாங்க, ஒன்றும் இல்லைங்க, இவங்கள மாதிரியே கஷ்டப்படுகிற ஏழை கிராமத்து பெண்களை ஒன்று சேர்த்து சுய உதவி குழு என்பதை தொடங்கி அதை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள், அதுதான் இந்த அம்மா செஞ்ச சாதனை. உடனே வாஜ்பாய் என்ன செஞ்சார் தெரியுமா, உலகத்தின் மிகப்பெரிய மனிதர், இந்தியாவின் மிகப்பெரிய மனிதர் தான் பிரதமர், மிக சாதாரணமாக எளிமையாக இருந்த அந்த சின்ன பிள்ளை அம்மாவின் கால்களில் தொட்டு வணங்கினார், காலில் விழுந்துட்டார். யோசிச்சு பாருங்க, சாதித்த ஒரு பெண் கிராமத்திலிருந்து கிளம்பி வந்தாலும் பிரதமர் கால்களில் விழுகிறார் என்றால் இந்திய தேசமே அந்த பெண்ணின் காலை தொட்டு வணங்கியதாகத்தான் அர்த்தம். சாதிக்க முடிஞ்சிச்சுல்ல, ஒன்றுமே படிக்கல அந்த அம்மா. ஒரு பிரதமருக்கு விருது வாங்க போனால் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தெரில, அவங்களாவே இருந்தாங்க. ஆனால் அவ்வளவு பெரிய ஆளுமை காலில் விழுந்து வணங்கியது. இப்போ இயற்கை விவசாயத்தில் பத்மஸ்ரீ அவார்டு ஒரு அம்மா வாங்கினாங்க தெரியுமா, அவங்க கோயம்புத்தூர் மாவட்டம் பாப்பம்மா. அவங்களுக்கு 102 வயசுங்க. நாங்கள் பார்த்தோம் திருச்சி திண்டுக்கல் கல்யாண மாலையில் எங்கள் பாப்பையா ஐயாவுக்கும் அந்த பாப்பம்மா அம்மாவுக்கும் ஒரு விருது வழங்கினாங்க, பாராட்டு விழா. அதுக்கு அந்த அம்மா வந்திருந்தாங்க, 102 வயசு, அப்படி ஹெல்த்தியாக இருந்தாங்க, கொள்ளு பேத்தி பேரன்லாம் எடுத்துட்டாங்க. நாங்கள் பார்த்து எல்லாருமே எங்கள் பாப்பையா ஐயா காலில் எல்லாரும் அவங்க வந்து விழுவாங்க, ஏன்னா ஐயா தான் பெரியவங்க. ஆனால் சாலமன் பாப்பையா அவர்கள் பாப்பம்மா காலை தொட்டு வணங்கினார். அந்த அம்மா காலை தொட்டு எங்கள் ஐயா வணங்கினார். எங்களுக்குலாம் அப்படியே கண்ணு கலங்கிருச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, நல்லா இரு தம்பி, நல்லா இரு அப்படின்னு. ஏன்னா ஐயாவுக்கு 85 வயசு, அந்த அம்மாவுக்கு 102 வயசு. அப்போ அவங்க எவ்வளோ சீனியர் பாருங்கள். அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. இயற்கை விவசாயம் அந்த அம்மாவை 102 வயசிலும் உருக்குலையாமல் வைத்திருக்கிறது என்றால், ஒரு பெண் நினைத்தார்கள் என்றால் இந்த இயற்கையை காப்பாற்ற முடியும், இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். இன்றைக்கும் கோயம்புத்தூரில் அந்த வடிவேலாம்பாளையத்தில் கமலான்னு ஒரு அம்மா 1 ரூபாய்க்கு இட்லி விற்குது. 1 ரூபாய்க்கு எப்படிங்க இட்லி விற்க முடியும்? கட்டுமா, ஆடிட்டர் சார் தான் சொல்லணும். கட்டுமா சார் 1 ரூபாய்க்கு இட்லி? கட்டவே கட்டாது. ஆனால் விற்கிறாங்க. அது அவங்களுக்கு நஷ்டம்தான். ஆனால் மானுட குலத்துக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் நஷ்டமடைகிற பெண்களால் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயங்களை நம்ம சுற்றியில் இருக்கிற பெண்கள் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆண்களுக்கு நான் ஒன்றே சொல்கிறேன், பெண்கள் சும்மா ஏன் அப்படியே லவலவான்னு அடிக்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். பெண்களுடைய வருத்தம் பெண்களாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், பெண்களை நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க அப்படிங்கிறது. நான் ஒரே ஒரு ஜென் கதை உங்களுக்கு சொல்கிறேன்.
இந்த கதை எனக்குள்ளே ஒரு சின்ன அதிர்வை ஏற்படுத்திய கதை. இதை நீங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். ஒரு சின்ன கதை தான். ஒரு ஜென்னுன்னா தெரியுமில்ல, அவங்களாம் துறவிகள், வாழ்க்கையில் பக்குவம் அடைந்தவர்கள். ஒரு இளம் துறவி ஒருத்தர் நம்மளும் ஜென் துறவி ஆகணுன்ட்டு காட்டுக்குள்ளே போகிறார். அங்கே ஏற்கனவே 4 துறவிகள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் சேர்றார். நான் அவங்கள்ட்ட சேரணும் அப்படின்னு. எப்போ இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது, நீ எங்கள் 4 பேர்ட்டையும் பாடம் கற்றுக்கணும், எல்லா ஞானத்தையும் அடையணும். அப்புறம் அந்த மலை உச்சி இருக்குல்ல, ஆமாம், அதில் ஒரு குடிசை தெரியுதா, ஆமாம், அதில் தான் நம்ம குருநாதர் இருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் அவர் தான் தலைவர். நீ அவரை போய் தனியாக பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். நீ பக்குவம் அடைவதற்கு, உன் ஆன்மா ஞானம் அடைவதற்கு கடைசியாக ஒரு கேள்வி இருக்கும்ல, அது வரைக்கும் உள்ளதெல்லாம் நீ எங்ககிட்ட கற்றுக்கலாம். அந்த கடைசி கேள்வியை அங்கே போய் கேட்கணும். ஒரு கேள்வி தான் கேட்க முடியும். பதில் சொல்லிவிட்டு குருநாதர் கதவை அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீ ஞானி ஆயிடுவ. சரின்ட்டு இவர் கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டார், நல்ல பக்குவம் அடைஞ்சிட்டார், பொறுமை அடைஞ்சிட்டார். இந்த 4 ஞானிகளும் திருப்தி அடைஞ்சிட்டாங்க. சரிப்பா, நீ எல்லா பாடத்துலையும் ஜெயிச்சிட்ட, நம்ம கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. அந்த கேள்வியை எடுத்துக்கிட்டு நம்ம குருநாதரை போய் பார்க்கப்போ அப்படின்னு அனுப்புகிறாங்க. அவர் கஷ்டப்பட்டு அந்த மலை உச்சியில் ஏறி 4-5 நாள் சிரமப்பட்டு அந்த குடிசைக்கு போயிட்டார். குடிசை கதவை தட்டுறாரு. கதவை திறந்துட்டு ஒரு அம்மா வெளியில் வர்றாங்க. அப்போ நீங்கள் ஒரு பொம்பளையா அப்படின்னு இருக்காரு. ஆமாம் அப்படின்னு கதவை பூட்டிருச்சு அந்த அம்மா. புரியுதா உங்களுக்கு இந்த கதை? புரிஞ்சவங்க கைத்தட்டலாம். அவர் அவ்வளோ பக்குவம் அடைஞ்ச, ஒரு ஞானம் அடைஞ்ச ஒரு ஞானி குருநாதரை பார்க்க போகிறார். ஒரே ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் வாங்கிட்டாருன்னா அவர் மிகப்பெரிய துறவி ஆயிடுவார். கதவை திறந்து ஒரு பெண்ணுன்ன உடனே, அப்போ நீங்கள் ஒரு பொம்பளையான் இருக்காரு. அவங்க ஆமாம்ட்டு கதவை பூட்டிட்டாங்க. ஒத்த கேள்வி தானே கேட்க முடியும். அப்போ பக்குவம் அடைந்த மனிதர்கள் கூட ஒரு மிக உயர்ந்த இடத்தில் ஒரு பெண் இருப்பாள் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட முடியல. இதுதான் சார் பெண்களுடைய பிரச்சனை. ஒரு டாக்டர் வர்றாரு, கலெக்டர் வர்றாரு, போலீஸ் வர்றாரு, ஆஃபீஸர் வர்றாருன்னு சொன்னோடனே உங்கள் கண்ணில் தோன்ற தோற்றம் என்ன? இப்போ கலெக்டர் வர்றாரு நான் சொல்கிறேன், உங்கள் கற்பனை என்னங்க? ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஒருத்தர் வர்றாரு. டாக்டர் வர்றாருன்னு சொல்கிறேன், ஒரு ஆண் டாக்டர் தான். ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறேன், ஒரு ஆண் தான். அப்போ இந்த பதவிகள் எல்லாம் பெண்கள் இருப்பாங்கங்கிறதே நம்மளுக்கு தோணலை பாருங்கள். இன்றைக்கி எல்லாத்துலேயும் பெண்கள் வந்துட்டாங்க. நீதிபதி வர்றாருன்னு சொல்கிறோம், நம்ம யாரை எதிர்பார்ப்போம்? ஒரு ஆம்பளையை தானே எதிர்பார்ப்போம். ஏன் அந்த இடத்துல ஒரு பெண் இருக்க மாட்டாங்களா? ஏன் நம்மளால் அப்படி யோசிக்கவே தோணலை? அப்போ இவ்வளவு சாதித்த பிறகும், இவ்வளவு உயரங்களை அடைந்த பிறகும் பெண் என்பதாலேயே அந்த உயரத்தில் பெண் இருப்பாள் அப்படிங்கிறத இந்த ஆண் குலம், இந்த உலகம் ஒப்புக்கொள்ள மறுக்கிறது. இதுதான் எங்களுக்கு பிரச்சனை. பொதுவாக ஆண்களுடைய மனநிலை அப்படி இருக்குது. அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்கோம். இது உங்கள் தவறு கிடையாது சார், பெண்களுடைய தவறு தான். வீட்டில் பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் வளர்க்குறோம்ல, எப்படி வளர்க்குறோம்? ஆண்களுக்கு கொடுக்குற சுதந்திரத்தை பெண்களுக்கு கொடுக்குறோமா? பெண்களுக்கு உணர்த்துகிற பொறுப்புணர்ச்சியை ஆம்பளை பிள்ளைங்களுக்கு உணர்த்துறோமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இப்போ சாயந்தரம் 6 மணி ஆகுதுங்க, ஒரே வயசில் நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்குது. 17 வயசில் ஆம்பளை பையனும் இருக்கான், பொம்பளை பிள்ளையும் இருக்கான். 6 மணி ஆகுது, 2 பேருமே காலேஜ் போயிருக்காங்க. 6 மணி ஆகுது, ஆம்பளை பையன் வரல. கவலைப்படுவீங்களா? கவலைப்படுவீங்களா? 7 மணி ஆகுது, பொம்பளை பிள்ளையும் வரல. கவலைப்படுவீங்களா? பட மாட்டிங்களா? 7 மணிக்கு பொம்பளை பிள்ளை வரலன்னா கவலைப்படுவீங்க. 10 மணிக்கு ஆம்பளை பிள்ளை வரல, கவலைப்படுவீங்களா? கவலைப்பட மாட்டிங்களா? ஏன்? 7 மணி 8 மணிக்கு மேலே பொம்பளை பிள்ளை வரலன்னா பயப்படுறோம். இந்த பயம் எதனால் உருவாகுது? ஏதோ ஒரு பையன் ஏதாவது பண்ணிடக்கூடாது, ஏதாவது ஆம்பளை பசங்க இந்த பிள்ளையை கடத்திடக்கூடாது, ஏதோ ஒன்று நடந்துடக்கூடாது, அப்படி தானே பயப்படுறோம். 10 மணி வரைக்கும் ஆம்பளை பிள்ளை வரலைன்னா இவன் யாருடைய வாழ்க்கையிலையாவது விளையாடி இருப்பானோன்னு பயப்படுறோமா? யாரோ ஒரு ஆம்பளை பையனை நினச்சி தானே நம்ம பொம்பளை பிள்ளைங்களை வெளியில் அனுப்ப மாட்டேங்கிறோம். அப்போ அந்த ஆம்பளை பையன் நம்ம வீட்டிலேயே ஒருத்தன் இருக்கான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அப்போ பெண் குழந்தை மேலே நீங்கள் எவ்வளவு அக்கறை காட்டுறீங்களோ அதே அக்கறையை ஆண் குழந்தை மேலேயும் காமிக்கணும். பொம்பளை பிள்ளைனா தாழ்ச்சி, ஆம்பளை பிள்ளைனா உயர்ச்சின்னு நீங்கள் சொல்லி வளர்க்குறது தான் அது கடைசியில் விவகாரத்தில் வந்து முடியுது, இல்லைன்னா விவாகாரத்தில் வந்து முடியுது. இப்போ சமீப காலமாக இந்த 2 வருஷத்தில் விவாகரத்து அதிகமாகிருக்கான். ஒரு குறிப்பு சொல்லுது, குடும்பத்தில் விவாகரத்து அதிகமாகிருக்கு. ஏன் அதிகமாகிருக்கு? வீட்டில் அவள் அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கா, அந்த ஆள் கால் மேலே கால் போக டிவி பார்த்துட்டு இருக்குது. ஏன் என் வேலையில் நீ கொஞ்சம் பார்க்கக்கூடாதா? இது கேட்டால் சண்டை வந்துடுது. நீங்கள் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் தயவு செஞ்சு சரிசமமாக வளருங்க. பெண் குழந்தை அழக்கூடாதுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஆண் குழந்தை பெண் குழந்தையை அழ வைக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுங்க. உங்கள் பார்வையை அப்படி மாற்றுங்க. வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளை பெண் குழந்தைகளை மதித்தால் பெண் பிள்ளைங்க சந்தோஷமாக தானே இருப்பாங்க. பெண் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்களுடைய தியாகம் இப்படிலாம் இருக்கும். அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறதா உனக்கு தெரியுது, வெளியில் போய் அவமானப்பட்டு தான் அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான்.
அதை பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. 2 பேர்கிட்ட இருக்கிற நிறையையும் சொல்லி கொடுத்து வளங்க. 2 பேர்கிட்ட இருக்கிற குறையையும் கண்டியுங்கள். பொம்பளை பிள்ளையோடைய குறையை கண்டிச்சுட்டு ஆம்பளை பிள்ளைய குறைய கண்டிக்காமல் விடாதீர்கள். 2 பிள்ளைகளையுமே இப்போ சரிசமமாக படிக்க வைக்கணும்னு முடிவு என்னைக்கு பண்ணீங்களோ 2 பிள்ளைகளையும் சரிசமமாக பொறுப்புகளையும் குறைகளையும் நிறைகளையும் சொல்லி கொடுத்து வளருங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? 2 ஆம்பளை பிள்ளையை பெற்றவங்க தான் நிறைய பேர் முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. 2 பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க ஜம்முன்னு வீட்டில் இருக்காங்க. இந்த நிஜமாக நடக்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்த்துருப்பீங்க. பொம்பளை பிள்ளையை பெற்ற அம்மா அப்பாலாம் சேஃபாக இருக்குதுங்க. ஆம்பளை பிள்ளையை பெற்ற அம்மா அப்பா தான் கொஞ்சம் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்குங்க. என்ன இவன் நம்மளை கழட்டி விடுவான்னு தெரிலையே. அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. 2 பேரையும் சமமாக பாருங்கள். பொம்பளை பிள்ளை மொபைல் ஃபோன், பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதிக நேரம் தனிமையில் மொபைல் ஃபோன் பார்த்தா வாங்கி கேளுங்க. உங்க பிள்ளை தானே, தப்பு கிடையாது. நலனுடைமை அந்நலம் யானலத்துள்ளதும் அன்று முயுவ விளக்க உரை நாவன்மையாகிய நலம் ஒருவகை செல்வம் ஆகும். அந்த நானலம் தனிச்சிறப்புடையது ஆகையால் மற்ற எந்த நலங்களிலும் அடங்குவது அன்று. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாவினால் பேசிக் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை என்னும் சிறப்பு வேறு எந்தச் சிறப்பிலும் அடங்காத தனிச்சிறப்பாகும். கலைஞர் விளக்க உரை சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்குமில்லை, எனவே அது செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாகும். நானல மென்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்துள்ளதும் அன்று முயுவ விளக்க உரை நாவன்மையாகிய நலம் ஒருவகை செல்வம் ஆகும். அந்த நானலம் தனிச்சிறப்புடையது ஆகையால் மற்ற எந்த நலங்களிலும் அடங்குவது அன்று. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாவினால் பேசிக் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை என்னும் சிறப்பு வேறு எந்தச் சிறப்பிலும் அடங்காத தனிச்சிறப்பாகும். கலைஞர் விளக்க உரை சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்குமில்லை, எனவே அது செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாகும். நானல மென்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்துள்ளதும் அன்று முயுவ விளக்க உரை நாவன்மையாகிய நலம் ஒருவகை செல்வம் ஆகும். அந்த நானலம் தனிச்சிறப்புடையது ஆகையால் மற்ற எந்த நலங்களிலும் அடங்குவது அன்று. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாவினால் பேசிக் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை என்னும் சிறப்பு வேறு எந்தச் சிறப்பிலும் அடங்காத தனிச்சிறப்பாகும். கலைஞர் விளக்க உரை சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்குமில்லை, எனவே அது செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாகும். நானல மென்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்துள்ளதும் அன்று முயுவ விளக்க உரை நாவன்மையாகிய நலம் ஒருவகை செல்வம் ஆகும். அந்த நானலம் தனிச்சிறப்புடையது ஆகையால் மற்ற எந்த நலங்களிலும் அடங்குவது அன்று. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாவினால் பேசிக் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை என்னும் சிறப்பு வேறு எந்தச் சிறப்பிலும் அடங்காத தனிச்சிறப்பாகும். கலைஞர் விளக்க உரை சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்குமில்லை, எனவே அது செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாகும். நானல மென்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்துள்ளதும் அன்று முயுவ விளக்க உரை நாவன்மையாகிய நலம் ஒருவகை செல்வம் ஆகும். அந்த நானலம் தனிச்சிறப்புடையது ஆகையால் மற்ற எந்த நலங்களிலும் அடங்குவது அன்று. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாவினால் பேசிக் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை என்னும் சிறப்பு வேறு எந்தச் சிறப்பிலும் அடங்காத தனிச்சிறப்பாகும். கலைஞர் விளக்க உரை சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்குமில்லை, எனவே அது செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாகும். நானல மென்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்துள்ளதும் அன்று முயுவ விளக்க உரை நாவன்மையாகிய நலம் ஒருவகை செல்வம் ஆகும். அந்த நானலம் தனிச்சிறப்புடையது ஆகையால் மற்ற எந்த நலங்களிலும் அடங்குவது அன்று. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாவினால் பேசிக் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை என்னும் சிறப்பு வேறு எந்தச் சிறப்பிலும் அடங்காத தனிச்சிறப்பாகும். கலைஞர் விளக்க உரை சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்குமில்லை, எனவே அது செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாகும். நானல மென்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்துள்ளதும் அன்று முயுவ விளக்க உரை நாவன்மையாகிய நலம் ஒருவகை செல்வம் ஆகும். அந்த நானலம் தனிச்சிறப்புடையது ஆகையால் மற்ற எந்த நலங்களிலும் அடங்குவது அன்று. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாவினால் பேசிக் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை என்னும் சிறப்பு வேறு எந்தச் சிறப்பிலும் அடங்காத தனிச்சிறப்பாகும். கலைஞர் விளக்க உரை சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்குமில்லை, எனவே அது செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாகும்.
நாணல மென்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்துள்ளதூம் அன்று முயுவ விளக்க உரை. நாவன்மையாகிய நலம் ஒருவகைச் செல்வம் ஆகும். அந்த நாணலம் தனிச்சிறப்புடையது. ஆகையால் மற்ற எந்த நலங்களிலும் அடங்குவது அன்று. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாவினால் பேசிக் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை என்னும் சிறப்பு வேறு எந்தச் சிறப்பிலும் அடங்காத தனிச்சிறப்பாகும். கலைஞர் விளக்க உரை. சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்குமில்லை, எனவே அது செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாகும். நாணல மென்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்துள்ளதூம் அன்று முயுவ விளக்க உரை. நாவன்மையாகிய நலம் ஒருவகைச் செல்வம் ஆகும். அந்த நாணலம் தனிச்சிறப்புடையது. ஆகையால் மற்ற எந்த நலங்களிலும் அடங்குவது அன்று. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாவினால் பேசிக் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை என்னும் சிறப்பு வேறு எந்தச் சிறப்பிலும் அடங்காத தனிச்சிறப்பாகும். கலைஞர் விளக்க உரை. சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்குமில்லை, எனவே அது செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாகும். நாணல மென்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்துள்ளதூம் அன்று முயுவ விளக்க உரை. நாவன்மையாகிய நலம் ஒருவகைச் செல்வம் ஆகும். அந்த நாணலம் தனிச்சிறப்புடையது. ஆகையால் மற்ற எந்த நலங்களிலும் அடங்குவது அன்று. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாவினால் பேசிக் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை என்னும் சிறப்பு வேறு எந்தச் சிறப்பிலும் அடங்காத தனிச்சிறப்பாகும். கலைஞர் விளக்க உரை. சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்குமில்லை, எனவே அது செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாகும். நாணல மென்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்துள்ளதூம் அன்று முயுவ விளக்க உரை. நாவன்மையாகிய நலம் ஒருவகைச் செல்வம் ஆகும். அந்த நாணலம் தனிச்சிறப்புடையது. ஆகையால் மற்ற எந்த நலங்களிலும் அடங்குவது அன்று. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாவினால் பேசிக் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை என்னும் சிறப்பு வேறு எந்தச் சிறப்பிலும் அடங்காத தனிச்சிறப்பாகும். கலைஞர் விளக்க உரை. சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்குமில்லை, எனவே அது செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாகும்.